ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு டிஷ் ஆனியன் பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த ஆனியன் பராத்தா கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம், அல்லது இந்த மாதிரி மயோனஸை ஆனியன் பராத்தாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஆனியன் பராத்தா செய்கிறதுக்காக 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா ஆனியனில் உள்ள தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். ஆனியனில் உள்ள தண்ணியை புழிஞ்சு எடுத்தால் தான் நம்ம பராத்தாவில் இது சேர்க்கும்போது தண்ணி விடாமல் இருக்கும். அதனால் ஆனியனில் உப்பு சேர்த்து தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது தண்ணி எடுத்த அந்த ஆனியனோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஜீரகமும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பராத்தாக்கு மாவு பிசைஞ்சு அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ண அந்த சப்பாத்தியில் எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து இது மேலே வச்சு எட்ஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதோட நான் கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கிட்டேன். மல்லி இலை நம்ம மசாலாலாம் ஆனியனோட மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கணும். நான் அதில் மறந்துட்டனால இப்போ தூவிக்கிறேன். இப்போ மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு எட்ஜஸ் எல்லாம் நல்லா அமுக்கி விட்டுட்டு இப்போது சப்பாத்தி வச்சு அதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பீஸை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக எள்ளு தூவிக்கிறேன். என்கிட்ட கருப்பு எள் இருக்கிறனால நான் கருப்பு எள் தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் நீங்கள் வெள்ளை எள் கூட தூவிக்கலாம். எள்ளு தூவி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்த இந்த பரோட்டாவை தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் தேய்ச்சி 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஆனியன் பரோட்டா ரெடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் மைனஸ் தடவி ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு விட்டோன்னா குழந்தைங்கள லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.